Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம மசாலா எக் ஆம்லேட் பார்க்க போறோம். இந்த மசாலா எக் ஆம்லேட் ரொம்ப குயிக்காவே நாம செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மசாலா எக் ஆம்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். 5 முட்டை, ஒரு பெரிய பல்லாரி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைக்கு எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கருவேப்பிலை, மல்லி இலை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 முட்டை கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி, தக்காளி, மல்லி இலை, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு பீட்டர் இல்லாட்டி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா ஆம்லேட் போட்டு எடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் இதே மாதிரி நல்லா வேகணும். வெந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு சுவையான மசாலா எக் ஆம்லேட் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா எக் ஆம்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.